இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. சிதம்பரம் ரயில் நிலையம் அருகே உள்ள இந்திரா நகர் பகுதியில் வாய்க்கால் ஓரத்தில் கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வீடு கட்டி வசித்து வருகின்றனர். இந்த பகுதி நீர்நிலைகள் என்று உத்தரவிட்டதன் பேரில் சுற்றுச்சூழல் மற்றும் நீர்நிலை பாதுகாப்பு சட்டங்களின் கீழ் அகற்றல் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதன் பேரில் ஏற்கனவே 20 வீடுகள் காலி செய்யப்பட்டு இடிக்கப்பட்டன. கடந்த மாதம் மீதமுள்ள வீடுகளை இடிக்க வந்தபோது தற்போது 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெறும் காலம் என்பதால் மாணவ மாணவிகள் தேர்வு எழுதி வருவதால் இடிக்கக்கூடாது என்று உள்ளூர் மக்களும் மாணவர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் தேர்வு எழுதும் மாணவர்கள் வசிக்கும் வீடுகளை மட்டும் தற்காலிகமாக விட்டுவிட்டு மீதமுள்ள வீடுகளை இடித்தனர். பின்னர் அனைத்து வீடுகளுக்கும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதனால் மாணவர்கள் படிப்பதற்கும் தேர்வுக்கு தயாராகுவதற்கும் பெரும் சிரமம் ஏற்பட்டது. தேர்வு தொடங்கி வரும் 2 நாட்களே ஆன நிலையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பொக்லைன் இயந்திரத்துடன் மீண்டும் வந்து மீதமுள்ள அனைத்து வீடுகளையும் இடிக்க முயன்றனர். இதற்கு அப்பகுதி மக்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். குறிப்பாக மாணவ மாணவிகள் தேர்வு செல்லாமல் பொக்லைன் இயந்திரத்தின் முன் அமர்ந்து புத்தகங்களை திறந்து படித்தவாறே அமைதியான போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்கள் வீடுகளை இடிக்காதீர்கள், தேர்வு முடிந்ததும் நாங்களே வெளியேறி விடுகிறோம் என்று கோரிக்கை விடுத்தனர். இந்த காட்சி உள்ளூர் மக்களிடையே பெரும் உணர்ச்சி பெருக்கை ஏற்படுத்தியது. இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் ST ரமேஷ் பாபு, நகர செயலாளர் ராஜா, நகர்மன்ற துணைத் தலைவர் முத்துக்குமரன் ஆகியோர் சிதம்பரத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் மற்றும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் CP ஆதித்யா செந்தில்குமார் ஆகியோருடன் இந்த பிரச்சனையை எடுத்துரைத்து வீடுகளை அகற்றும் நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்த கோரினர். அமைச்சரின் உத்தரவின் பேரில் மாவட்ட ஆட்சியர் தேர்வு முடியும் வரை வீடுகளை இடிக்கக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதனால் தற்போது இடிப்பு நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.